கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். பவுல் கட்டுண்டவராக இருந்தபோதிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி இயேசு தன்னை இரட்சித்த விதத்தை பற்றி கூறுகிறார். பவுல் அதுவரை தான் செய்த ஊழியத்தையோ ஊழியத்தின் காரியத்தையோ சொல்லி தன்னை பெருமைப்படுத்தாமல் இயேசு தன்னை அழைத்ததையும் இயேசுவின் வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்ததையும் கூறுகிறார். பவுல் தனக்காக பேசவே அனுமதி கிடைத்தது. ஆனால் அவரோ சத்தியமும் சொஸ்த புத்தியுமுள்ள வார்த்தைகளை பேசினார். அதை கேட்ட அகிரிப்பா ராஜாவே, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்கிறார். ஏனென்றால் பவுலுக்கு எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம். அது மட்டுமல்ல, அதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்கிறார். இன்று நாம் கூறுகிற சாட்சி பாவத்தில் மரித்து இருளில் இருக்கிறவர்களை உயிர்ப்பித்து ஒளியின் இடத்திற்கு கொண்டு வருகிறதா இருக்கிறதா? இயேசுவுக்காக பவுல் பிலிப்பியர் 3 தன்னை பற்றி கூறும்போது இயேசுவுக்காக தனக்கிருந்த எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணிவிட்டு ஊழியம் செய்கிறார். அநேக சபைகளை ஏற்படுத்துகிறார். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? சபைகளை கட்டுகிறோமா? இடிக்கிறோமா? நாமோ நம்முடைய காரியங்களுக்காக அழுகிறோம், புலம்புகிறோம், முறுமுறுக்கிறோம். இயேசு நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளை கூறி மற்றவர்களை மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்கிறவர்களாக மாற்ற வேண்டும். அவர்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும். பவுலின் நோக்கம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் தன்னை போல் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறவர்களாக வேண்டும் என்பதே. இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? பவுலை போல் தேவனுடைய வார்த்தைக்கு, பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? பவுலை போல் நம்முடைய வார்த்தை சத்தியமாகவும் தெளிவாகவும் இருக்கிறதா? மற்றவர்களை மனம் திரும்ப செய்கிறதா? சிந்திப்போம், நம்மை அர்ப்பணிப்போம், கிறிஸ்துவுக்காய் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, உங்கள் வார்த்தைகளை கேட்கிற நாங்கள் பவுலை போல ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்ய. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.